மீண்டும் சொல்கிறேன், அந்த பேச்சுக்கள் மற்றும் மற்றவர்களின் கருத்துக்களை ஒதுக்கி தள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அதை அப்படியே பின்பற்றுவது எளிது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே அதை ஆராய்ந்து பார்க்காமல் மற்றவர்களின் கருத்துக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அதைத்தான் நான் உங்களிடம் செய்யச் சொல்கிறேன். இது என் தனிப்பட்ட நம்பிக்கை என்று நான் உங்களிடம் கூறுகிறேன். இதற்கான ஆதாரங்களை நீங்கள் நேரலை கணக்கு செயல்பாட்டில் காண்பீர்கள். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள தர்க்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மற்றவர்களை விட நீங்கள் பல ஆண்டுகள் முன்னேறியிருப்பீர்கள். இதை கற்றுக்கொள்வது நேரத்தை வீணடிக்கும் என்று சொல்பவர்களை பார்த்து நீங்கள் சிரிக்க முடியும். இந்த பாடம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டுவரும் என்று நான் உறுதியளிக்கிறேன். அதற்கு கீழே உள்ள பழைய குறைந்த விலை என்பது விற்பனை நிறுத்தம், செல் ஸ்டாப்ஸ் ஆகும். அதற்கு மேலே உள்ள சமமான உயர்நிலைகள் என்பது கொள்முதல் நிறுத்தம், பை ஸ்டாப்ஸ் ஆகும். இப்போது நீங்கள் இந்த உயர்நிலையை பயன்படுத்தியிருக்கலாம். அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் நான் இதுபோன்ற சமமான உயர்நிலைகளை காணும்போது அது ஒரு பழைய உயர்நிலையை விட அதிகமாக இருந்தால் நான் அதையே பயன்படுத்துவேன். இதன் மூலம் உங்கள் ஆய்வு நாட்குறிப்பிற்கு ஒரு சிறிய நுண்ணறிவு கிடைக்கும். விற்பனை பக்க பணப்புழக்கம், செல் சைடு லிக்விடிட்டி, சந்தை கீழே வர்த்தகமாகி அதை தொட்டு அதன் வழியாகச் செல்வதை நீங்கள் பார்க்கலாம். பிறகு சமமான உயர்நிலைகளை தாண்டி சந்தை மீண்டும் மேலே உயர்கிறது. எனவே கொள்முதல் நிறுத்தங்கள் இங்கே எடுக்கப்பட்டுவிட்டன. சரி, இந்த இரண்டு விலைப்புள்ளிகளிலும் இங்கே மற்றும் இங்கே அதுதான். சந்தை கட்டமைப்பு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் அல்லது தேடும் புள்ளியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, எனவே இங்கே மற்றும் இங்கே என இரண்டு இடங்கள் உள்ளன. அங்கு சந்தை கட்டமைப்பு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதற்கு மேலே ஒரு போலியான ஏற்றத்தை நாங்கள் தேடுவோம். அந்த போலியான ஏற்றம் சந்தை கட்டமைப்பு மாற்றம் வீழ்ச்சியை நோக்கி பேரிஷ் இருக்கும் என்பதை நாம் எப்படி அறிவது? இந்த கேள்வியை நான் அடிக்கடி கேட்கப்படுகிறேன். என் வழிகாட்டல் மாணவர்களிடம் கூட. நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் இன்று இரவு உங்களுக்கு காட்டப்போகும் ஆதாரம்தான். சரிதானே? சந்தை கட்டமைப்பு முறிவு மற்றும் மாற்றம் குறித்து மற்றவர்கள் சொல்லும் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இதுதான் அது. சரிதானே? இதுதான் உண்மை நிலை. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு எதுவும் இல்லை. அவர்கள் எதையாவது கூடுதலாக சேர்த்தால் அது அவர்கள் வித்தியாசமாக தெரிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்று நான் உறுதியளிக்கிறேன். ஆனால் இன்றைய சந்தை கட்டமைப்பு மாற்றத்தின் அல்காரிதமிக் பார்வை இதுதான். ரிச், இங்கே இந்த விலை மாற்றத்தை பார்த்தால் இந்த குறைந்த விலை உருவான போது, இந்த குறைந்த விலை உருவாவதற்கு முன்பே அங்கே ஒரு ஸ்விங் ஹை உள்ளது. எனது முதல் வழிகாட்டுதல் வீடியோவில் நான் குறிப்பிட்டது போல அதிவேக வர்த்தக அல்காரிதம்கள் 3 நிமிடம், 2 நிமிடம் மற்றும் 1 நிமிட வரைபடங்களிலும் பல சமயங்களில் 1 நிமிடத்திற்கும் குறைவான 45 வினாடி, 30 வினாடி, 15 வினாடி இடைவெளிகளிலும் சந்தை கட்டமைப்பை பயன்படுத்தும். சரி, அல்காரிதம்கள் உண்மையில் என்ன செய்கின்றன என்பதை பார்ப்போம். இது பல தவறான தகவல்களை பரப்பும் நபர்களை திருத்தும். இது மிகவும் அர்த்தமற்றது. ஆனால் உங்கள் சாட்களை சரிபார்த்து இதுதான் உண்மையில் நடக்கிறதா என்று பாருங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன். ஏனெனில் இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. இந்த குறைந்தபட்ச மதிப்பு உருவாவதற்கு முன்பு இங்கே உள்ள குறுகிய கால உயர்வை கவனியுங்கள். அந்த கேண்டிலில் இந்த உயர்வு உடைக்கப்படும்போது அது முக்கியமானது. இந்த வீழ்ச்சி ஏதோ ஒரு பழைய குறைந்தபட்ச மதிப்பின் கீழ் உள்ள செல் ஸ்டாப் களை தொட்டிருந்தால் மட்டுமே அது முக்கியம். அது இரட்டை அடிப்படையாக டபுள் பாட்டம் இருக்கலாம். அது ஒற்றை குறைந்தபட்ச மதிப்பாகவும் இருக்கலாம். சரியா? ஆனால் அது சில்லறை வர்த்தகர்கள் ஆதரவாக கருதும் ஒரு நிலைக்கு கீழே வர்த்தகம் செய்யப்பட வேண்டும். இங்கே மேலே, அதேபோல் நாம் உயர்வுகளுக்கு மேலே வர்த்தகம் செய்கிறோம். எனவே பழைய உயர்வுகளுக்கு மேலே. ஒரு புதியவரின் பார்வையில் இவை தெரியாத ஆர்டர்கள். எனவே விலை நகர்வு குறித்த அந்த பார்வை தவறானது. அங்கே பணப்புழக்கம், லிக்விடிட்டி இருப்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? அங்கே பை ஸ்டாப் கள் இருப்பதை எப்படி அறிவீர்கள்? இது வெறும் தர்க்கம். இது எளிமையானது. சார்ட்டை பாருங்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கோட்பாடு, தர்க்கம் அல்லது ஏதோ ஒரு முறையின் அடிப்படையில் செயல்பட முயற்சிக்கிறார்கள். எல்லா நேரங்களிலும் வாங்குபவர்களும் விற்பவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வாங்கும் மற்றும் விற்கும் பலம் அல்லது அழுத்தம் என்பதற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. இந்த சமமான உயர்வுகளுக்கு மேலே இந்த உயர்வு ஏற்படும் போது நீங்கள் சந்தை கட்டமைப்பில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக செய்யவில்லை. நீங்கள் அதற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கவில்லை. சரியா? அதை செய்வதற்கான திறன் யாரிடமும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சந்தை கட்டமைப்பு மாற்றத்திற்காக காத்திருக்காமல் அதற்கு மேலே எப்போது குறுகிய கால விற்பனை செய்ய வேண்டும் என்பதை அறிய வழிகள் உள்ளன. இங்கே கீழே அந்த குறுகிய கால உயர்வு உடைக்கப்படுவதை பார்க்காமல் எப்போது வாங்குபவராக இருக்க வேண்டும் என்பதை அறிய வழிகள் இருப்பது போலவே. அதற்கு நேர்மாறானது. இந்த ஸ்விங் லோவை பாருங்கள்.
இதற்கு நான் ஒரு நிமிடம் திரும்பிச் செல்கிறேன். இந்த கேண்டிலில் இந்த உயர்வு உள்ளது. அதன் பிறகு மிக உயர்ந்த கேண்டில் இங்கே உள்ளது. அதன் பிறகு இந்த கேண்டிலின் குறைந்த உயர்வு இங்கே உள்ளது. எனவே அது ஒரு ஸ்விங் ஹை. மிகவும் எளிமையான சிறிய அமைப்பு, ஆனால் சரியான சூழலில் இது பெரிய அர்த்தத்தை தருகிறது. இந்த உயர்வு அந்த குறிப்பிட்ட கேண்டிலால் உடைக்கப்படும் போது நாம் சந்தையிலிருந்து பணப்புழக்கத்தை வெளியே எடுத்துவிட்டோம் என்ற அடிப்படையில் மட்டுமே அது முக்கியத்துவம் பெறுகிறது. அவ்வளவுதான். எனவே இது குறுகிய கால உயர்வை உடைத்தபோது இது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. சந்தை பை ஸ்டாப்களை தேடத் தொடங்கும், அதாவது இங்கே மற்றும் இங்கே மேலே இருக்கும் பை சைடு லிக்விடிட்டியை தேடும். இதோ அந்த செல் ஸ்டாப்கள். எனவே நிழலிடப்பட்ட இந்த சிறிய பகுதி 14600 நிலைக்கு கீழே செல் ஸ்டாப்கள் இருக்கும் பகுதியாகும். சரி, அந்த 15 நிமிட கால சட்டகத்தில் சந்தை அந்த லிக்விடிட்டிக்குள் இறங்கியது. அது ஒரு பை என்பதை நீங்கள் அறியலாம் அல்லது அறியாமலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. சந்தை அமைப்பில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். சந்தை மேலே உயரும்போது அது எப்போது நடக்கும்? இந்த கேண்டிலில் அந்த சிறிய மின்விளக்கை பார்க்கிறீர்களா? அப்போதுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள், சரி, இப்போது சந்தையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. இதற்கு மேலும் ஆதாரங்கள் உள்ளதா என்று பார்ப்போம். குறுகிய கால உயர்வு இங்கே எடுக்கப்பட்டது. நாங்கள் அதற்கு மேலே வர்த்தகம் செய்தோம். அது அதற்கு மேலே மூட வேண்டிய அவசியமில்லை. சரி, இது மிகவும் முக்கியமானது. அந்த கேண்டில் முடிந்து இந்த கேண்டில் திறந்தவுடன் நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். இந்த கேண்டில் முடிந்ததும் அது ஃபேர் வேல்யூ கேப்பை உருவாக்குகிறதா என்று பார்க்க வேண்டும். அது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை உருவாக்கினால் அது உயர்நிலையில் உள்ள கேண்டில். ஒரே ஒரு முறை மேல்நோக்கிய நகர்வு. அடுத்த கேண்டிலின் லோ பகுதி இதையெல்லாம் முழுமையாக மறைக்கவில்லை. அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். மிகவும் எளிமையானது. சரி, இந்த கேண்டிலில் தான் நீங்கள் முன்கூட்டியே வர்த்தகம் செய்ய பார்ப்பீர்கள். ஏனென்றால் இப்போது அங்கே ஒரு கேப் உள்ளது. சந்தை அதற்குள் கீழே இறங்குகிறது. பூம், வேகமாக உயர்கிறது. இதோ எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனெனில் யூடியூப்பில் பலர் ஆர்டர் பிளாக் தியரியை கற்றுக் கொடுக்க அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர் பிளாக்ஸ். சரி, இதை நான் தான் கண்டுபிடித்தேன். இது என்னுடையது. எனக்கு முன்பு யாரும் இதை பற்றி பேசியதில்லை. நான் முதலில் 2010இல் பேபி பிப்ஸ் தளத்தில் இதை குறிப்பிட்டேன். அதற்கு முன்பு 1996இல் நான் இதை தனிப்பட்ட முறையில் ஒருவராக மட்டுமே கற்றுக் கொடுத்து வந்தேன். அவ்வளவுதான். சரிதானே? அதற்கு முந்தைய புத்தகங்களில் இதை உங்களால் காண முடியாது. இது என்னுடையது. எனக்கு முன்னால் வேறு யாரும் இதை கற்பிக்கவில்லை. இது என்னுடையது. எனவே இன்று உங்கள் அனைவரையும் நான் திருத்தப் போகிறேன். இதன் மூலம் நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு சரியாக கற்பிக்க முடியும். அவர்களை பாதிக்க மாட்டீர்கள். கீழே மூடிய இந்த கேண்டில்களை பார்க்கிறீர்களா? அதை பார்க்கிறீர்களா? அது அனைத்தும் ஒரே தொடர்ச்சியான ஆர்டர் பிளாக். அது என்ன செய்கிறது? அது அந்த லிக்விடிட்டி குளத்திற்குள் உள்ளது. செல் ஸ்டாப்கள். கீழே மூடிய அந்த தொடர் கேண்டில்களின் தொடக்கம் இங்கே எங்கே உள்ளது? அது காலப்போக்கில் நீட்டிக்கப்பட்ட விலைநிலை. பூம். எனவே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பிற்குள் இந்த ஆர்டர் பிளாக்கின் தொடக்க விலை, அதுதான் உங்கள் பை மற்றும் ஸ்பிரிட்டிற்காக 3 பிப்ஸ் அல்லது அதற்கு மேல். லிமிட் ஆர்டருக்கு நீங்கள் இதையே பயன்படுத்துவீர்கள். இது மிகவும் சிறப்பாக இருக்கிறது, இல்லையா? சரி, விலை எங்கு நகரத் தொடங்குகிறது? இங்கே உள்ள பை ஸ்டாப்ஸ், பாய் ஸ்டாப்ஸ் இருக்கும் உச்சிகளுக்கு மேலே, இந்த உச்சிக்கு மேலே மற்றும் இந்த உச்சிக்கு மேலே. எனவே இங்கே இருந்த பை ஸ்டாப்ஸ் எடுக்கப்பட்ட பிறகு இந்த மெழுகுவர்த்தி முடிந்ததும் இந்த ஸ்விங் லோ உருவாகிறது. எனவே நாம் கவனிக்கும் இந்த மெழுகுவர்த்தி அந்த குறுகிய கால தாழ்வுக்கு கீழே செல்கிறதா? ஆம், செல்கிறது. எனவே இப்போது சந்தை அமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது இப்போது பேரிஷ் ஆக உள்ளது. ஏனென்றால் நாம் பை ஸ்டாப்ஸை எடுத்துவிட்டோம். சரி, ஃபேர் வேல்யூ கேப், ஃபேர் வேல்யூ கேப் உருவாகிறது. சந்தை அதற்குள் ஏற்றம் காண்கிறது. நீங்கள் அங்கே ஷார்ட் செல்லுங்கள். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இதற்கு கீழே செல் ஸ்டாப்ஸ், இதற்கு கீழே செல் ஸ்டாப்ஸ், இதற்கு கீழே செல் ஸ்டாப்ஸ் மற்றும் இங்கே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில். எனவே நீங்கள் பல ஒப்பந்தங்களை கொண்ட நிலையில் இருந்தால் அல்லது ஃபோரெக்ஸ் வர்த்தகம் வைத்திருந்தால், ஏனெனில் இது ஃபோரெக்ஸிலும் வேலை செய்யும். இது ஃபியூச்சர்ஸ் மட்டும் உரியது அல்ல. மீண்டும் சொல்கிறேன், நான் இந்த சொத்து வகுப்பை மட்டுமே பயன்படுத்துகிறேன். ஏனெனில் இந்த சந்தைகளில் தான் நான் அனுபவம் பெற்றேன். இன்று மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க முயலும்போது அவர்கள் பள்ளியில் இருந்த காலத்தில் நான் எஸ் மற்றும் பியில் வர்த்தகம் செய்து கொண்டிருந்தேன். நான் இளம் வயது நபர் போல ஒலிக்கலாம், ஆனால் எனக்கு உண்மையில் 50 வயது ஆகப்போகிறது. எனவே நான் நீண்ட காலமாக இந்த துறையில் இருக்கிறேன். இந்த நவம்பர் 5ஆம் தேதியுடன் 30 ஆண்டுகள் ஆகிறது. 30 ஆண்டுகள், 3 தசாப்தங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் விஷயங்கள் ஏதோ ஒரு தந்திரம் மட்டுமல்ல. இவை அனைத்து வகையான சொத்து வகுப்புகளிலும் வேலை செய்யும். இப்போது கிரிப்டோ சந்தைகளுக்கு நான் ஆதரவளிக்கவில்லை,
ஏனெனில் என் மாணவர்கள் மட்டுமே அங்கே இது வேலை செய்கிறது என்று கூறுகிறார்கள். நான் அதை அதிகம் கையாள்வதில்லை, புரிகிறதா? ஆனால் நீங்கள் இதற்கு கீழே ஓரளவு லாபத்தை பார்ஷல்ஸ் எடுக்கலாம். நான் அங்கு செய்ய மாட்டேன், ஆனால் இதற்கு கீழே இங்கே. உங்களில் சிலர் கேட்பது எனக்கு தெரியும், ஏன் இதற்கு கீழே எடுக்கக்கூடாது ஐசிடி? நீங்கள் இங்கே ஷார்ட் செல்ல முயன்றால் அது பெரிய நகர்வு கிடையாது. எனவே அந்த தாழ்வுக்கு கீழே லாபத்தை எடுக்கப் போகிறீர்கள் என்றால் அதை ஏன் அந்த இலக்கை அடைய முயற்சிக்க கூடாது? நீங்கள் அதை இங்கே பெறலாம். சரி, அதன் பிறகு அந்த தாழ்வுக்கு கீழே உள்ளதும் நல்லது. இந்த தாழ்வுக்கு கீழே இதைத்தான் நான் முதல் பாடத்தில் குறிப்பிட்டேன். சரி, வர்த்தக அமைப்பிற்கான கூறுகள். இது இந்த உச்சி மற்றும் அந்த தாழ்வின் 50% நிலைக்கு கீழே உள்ளது. சரி, எனவே 50 விழுக்காடு நிலை, அதைத்தான் நாம் இலக்காக கொள்கிறோம். இப்போது இந்த மெழுகுவர்த்தியின் தாழ்வு என்பது இந்த கேப்பிற்குள் உள்ள மேல்நிலை அல்லது முதல் இலக்காகும். எனவே அதுதான் உங்கள் இலக்கு. நீங்கள் அதைத்தான் பார்க்கப் போகிறீர்கள். எனவே நீங்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய இலக்குகளை, அதாவது மிக எளிதான இலக்குகளை தேடுகிறீர்கள். நீங்கள் கச்சிதமாக இருக்க முயற்சிப்பதில்லை. அந்த இடைவெளியை அது நிரப்புமா என்று பார்க்க இறுதியில் அதை தக்கவைத்துக் கொள்ள பழகுகிறீர்கள். சரி, நாளின் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இப்போது நாம் முழு 24 மணி நேர சுழற்சியையும் கருத்தில் கொள்கிறோம். சரி, எனவே 24 மணி நேர காலப்பகுதியில் ஐசிடியின் சிந்தனை என்னவாக இருக்கும்? இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் உள் சிந்தனைகள் என்ன? நான் இந்த செயல்முறை வழியே இந்த சரியான வழக்கத்தை பின்பற்றுகிறேன். நான் PM அமர்வின் வரம்பை பார்க்கிறேன். அது ஒரு காரணியாக இல்லை என்றால் அல்லது கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை என்றால், ஏனென்றால் நாம் அந்த வரம்பிற்கு அருகில் கூட இல்லை. ஏனெனில் காலை 9:30 மணியளவில் நாம் கணிசமாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். அப்படியென்றால் நான் எதை தேடுகிறேன்? காலை 9:30 மணி நேர தொடக்க மணி நேரத்தில் நான் PM அமர்வுக்கு, அதாவது முந்தைய PM அமர்வின் நள்ளிரவு 1:30 முதல் அதிகாலை 4 மணி வரையிலான வரம்பிற்கு அருகில் இல்லை என்றால் அடுத்த 30 நிமிடங்களை கவனிக்கிறேன். அதுதான் தொடக்க வரம்பு. அப்படியென்றால் நான் அடுத்து எதை தேடப் போகிறேன்? அது இல்லை என்றால் நான் லண்டன் அமர்வு ரெய்டை பார்க்கிறேன். அதாவது நியூயார்க் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2 மணி முதல் காலை 5 மணி வரையிலான வரம்பை பார்க்கப் போகிறேன். மீண்டும் சொல்லுங்கள், இது சிக்கலானதா? இல்லை, எளிமையானது. எனவே உங்கள் வரைபடங்களில் அந்த நிலைகள் என்னவென்பதை குறித்து வைக்க வேண்டும். இப்போது நான் கைகளால் வரைந்த குறிப்புகளை வைத்திருப்பது போல நீங்கள் இதை செய்யலாம். எனக்காக அவற்றை வரைந்து காட்டும் எந்த இண்டிகேட்டரும் என்னிடம் இல்லை. நான் உயர் தொழில்நுட்பத்தை விட கைகளால் செய்வதையே விரும்புகிறேன். அதாவது நான் இதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறேன் என்று அர்த்தம். அதை செய்வதன் மூலமும் உங்களுடன் பகிர்வதன் மூலமும் நான் சந்தைக்கு நெருக்கமாக வருகிறேன். அதை செய்ய நான் எந்த இண்டிகேட்டரையும் நம்புவதில்லை. சரிதானே? நான் ஒரு வயதானவன். நான் ஒரு டைனோசர், பழைய காலத்து மனிதன். எல்லாவற்றையும் கையாலேயே செய்வதற்கு நான் பழகிவிட்டேன். என்னை நம்புங்கள், நேரம் மிச்சமாகும் என்பதால் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு அதிக நேரம் எடுக்காது. இது ஒரு சாக்கு போக்கு. நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறீர்கள். சோம்பேறியாக இருப்பதில் தவறில்லை. என் கருத்துப்படி சோம்பேறிகள் புத்திசாலித்தனமாக இருந்தால் மிக திறமையாக செயல்பட முடியும். ஆனால் இதை இங்கே பெரிதாக்குவோம். சரி, எனவே காலை 9:30 மணிக்கு நாம் முந்தைய PM அமர்வுக்கு அருகில் இல்லை என்றால் லண்டன் அமர்வு ரெய்டுகளை பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு நிற கோடு காலை 9:30 மணியின் தொடக்கத்தை குறிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பங்குச் சந்தையின் தொடக்க மணி அது. எனவே அருகாமையின் அடிப்படையில் நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இங்கே வர்த்தகத்தை தொடங்குகிறோம். எனவே நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஒரு PM அமர்வின் உயர் அல்லது தாழ்வு நிலைக்கு அருகில் இருக்கிறோமா? இல்லை. ஆனால் நாம் எதற்கு அருகில் இருக்கிறோம்? லண்டன் அமர்வு பை சைடுக்கு பாய் சைடு அருகில். நாம் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே காலை 9:30 முன்னால் நடக்கும் அனைத்தையும் ஜூடஸ் ஸ்விங் ஆக கருதலாம். இப்போது கவனியுங்கள், நான் உங்களுக்கு வழக்கமான வர்த்தக நேரத்தை காட்டுகிறேனா அல்லது மின்னணு வர்த்தக நேரத்தை காட்டுகிறேனா? மின்னணு வர்த்தக நேரம். அதன் மூலம் உங்களால் இரவு நேர வர்த்தகத்தை காண முடியும். நீங்கள் அதை வழக்கமான வர்த்தக நேரத்திற்கு மாற்றியிருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு தெரியாது மக்களே. அது உங்களிடமிருந்து மறைக்கப்படும். இது சில்லறை வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களில் ஒன்று. அவர்களுக்கு மின்னணு வர்த்தக நேரத்தையோ அல்லது வழக்கமான வர்த்தக நேரத்தையோ எப்படி மாறுவது என்று தெரிவதில்லை. ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்தாலும் அந்த தகவலை வைத்து என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது. அது மறைந்துள்ளது. அது வெளிப்படையாக தெரிந்தாலும் அவர்களுக்கு மட்டும் மறைக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு உங்களுக்கு அந்த சாக்குப்போக்கு இல்லை. எனவே லண்டன் அமர்வு வாங்குதல் பணப்புழக்கம் பாய் லிக்விடிட்டி. நாம் இங்கே அதற்கு மேல் விலை உயர்வதை பார்க்கிறோம். பிறகு அதில் குறைந்த அளவு லோ எங்கே உள்ளது? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நியூயார்க் உள்ளூர் நேரப்படி காலை நள்ளிரவு 2 மணி முதல் காலை 5 மணி வரை. இதில் குழப்பத்திற்கு இடமில்லை. இதன் வரம்பு ரேஞ்ச் என்ன? அதிகபட்ச உயர் மற்றும் குறைந்தபட்ச குறைவு இங்கே மற்றும் அங்கே. எனவே நாம் வாங்குதல் பக்கத்தை பாய் சைடு தொட்டிருந்தால் மற்றும் அதை ஒரு ஓட்டத்தின் மூலம் செய்திருந்தால் அதுதான் ஜூடாஸ். அதை நாம் ஒரு பொய்யான மேல்நோக்கிய நகர்வாக எதிர்பார்க்கிறோம்.
பிறகு அது கீழ்நோக்கி மாறுகிறதா என்று பார்ப்போம். அந்த தகவலை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? நீங்கள் 2022 மாதிரியை மாடல் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு பிரேக்கர் பேரிஷ் பிரேக்கரை பயன்படுத்தலாம். நீங்கள் ICT உகந்த வர்த்தக நுழைவை ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி பயன்படுத்தலாம். இங்கே இந்த குறைந்த அளவிலிருந்து அந்த உயர் அளவு வரை ஒரு நியாயமான இடைவெளி ஃபேர் வேல்யூ கேப் உள்ளது. இது இந்த குறைந்த அளவிற்கு கீழே சந்தை அமைப்பில் ஏற்படும் மாற்றம். அதுதான் உங்கள் 2022 மாதிரி அல்லது உகந்த வர்த்தக நுழைவு. நீங்கள் எதை இலக்காக கொண்டிருப்பீர்கள்? லண்டன் அமர்வு விற்பனை பணப்புழக்கம் செல்சைட் லிக்விடிட்டி. நீங்கள் ஒரு திருத்தத்தை ரீட்ரேஸ்மெண்ட் பொறுமையாக கடந்து வர வேண்டுமா? ஆம். ஆனால் அதை பற்றி நாம் பிறகு பார்ப்போம், ஏனெனில் அது நாளுக்குள் நாம் பயன்படுத்தும் ஒரு வரம்பாகும். 24 மணிநேர வழக்கத்தையும் நான் உங்களுக்கு விளக்குவதை கவனியுங்கள். நாம் தொடக்கத்தில் ஓபன் எங்கே இருக்கிறோம்? தொடக்கம் என்பது காலை 9:30. நாம் 30 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும், ஏனென்றால் விலை உயர்வாகவோ அல்லது குறைவாகவோ நகரலாம் அல்லது அது ஒருங்கிணைக்கப்படலாம். அதன் பிறகு நாம் காலை 10 மணி நேர இடமாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டும். பின் நீங்கள் காலை 10 மணி முதல் காலை 11 மணிக்குள் சில்வர் புல்லட் தேடலாம் அல்லது மதிய உணவு மேக்ரோவுக்குள் செல்வதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை பற்றி இன்று நாம் பேசப்போவதில்லை, ஆனால் அவற்றை நான் கற்றுக் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். ஒரே பாடத்தில் அனைத்தையும் என்னால் செய்ய முடியாது. அனைத்தும் படிப்படியாக கட்டளைக்கு கட்டளையாக வரும். அது அவ்வப்போது கற்றுக் கொடுக்கப்படும், ஆனால் நவம்பருக்கு முன்பாக உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே பணப்புழக்கம் எங்கே உள்ளது என்பதை வரையறுக்க நாம் அடையாளம் கண்டுள்ள 2 வரம்புகள் இங்கே உள்ளன.